இன்றைய தினம் வரைக்கு தமிழ்நாடு அரசானதாகவும் வருவாய்த்துறை நிர்வாகமும் வருவாய்த்துறை அமைச்சரும் எங்களுடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி எவ்விதமான தீர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை. எனவே நேற்று நடைபெற்ற மாநில உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைய தினம் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை மாவட்ட தலைநகரில் நடத்துவது எனவும், நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே எழுச்சியான மறியல் போராட்டத்தையும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு மாவட்டம் முழுவதும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். எனவே தமிழ்நாடு அரசானது எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசின் வேண்டுகோளை ஏற்று விவசாயிகளுக்கான அடங்கல் சான்றிதழை எவ்வித தொய்வுமின்றி நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அரசு எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் செயல்பட்டு வருவதால் அரசிற்கு தக்க பாடத்தை புகட்டும் வழியில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் தகுந்த பதிலளிப்போம் என்பதையும் தெரிவித்துள்ளோம். அதே வேளையில் நாங்கள் ஏதோ மாவட்ட தலைநகரில் உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த அரசாங்கம் தப்பு கணக்கு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒன்று சேர்ந்து வருங்காலங்களிலே கோட்டை முற்றுகை நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதில்லை. எனவே இந்த நேரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மையத்தின் சார்பில் அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், அரசானது எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி எங்களது கோரிக்கைகளுக்கு எழுத்துப்பூர்வமான ஆணைகளை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.